இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஈரான் இஸ்ரேல் போரை அடுத்து ஈரானை ஒட்டியுள்ள வளைகுடா நாடுகளிலும் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. ஏமன், சவுதி அரேபியா, UAE, கத்தார், குவைத், பக்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க நிலைகள், தூதரகங்கள் மீதும் ஈரான் குண்டு வீசி தாக்கியது. குறிப்பாக துபாய் விமான நிலையம் கடும் சேதமடைந்தது. இதனால் அந்த நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்பட்டன. அங்கு வசிக்கும் வெளிநாட்டினர் தங்கள் நாடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையும், வெளிநாடுகளில் இருந்து வளைகுடாவுக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. ஒரு வாரத்திற்கும் மேலாக போர் பதற்றம் நீடிப்பதால் மேற்கண்ட நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்பதிலும் சிக்கல் எழுந்துள்ளது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ உள்ளிட்ட முக்கிய விமான சேவை நிறுவனங்கள் தங்கள் சேவையை முற்றிலும் நிறுத்தின. அதேபோல் கத்தார் ஏர்லைன்ஸ், எமிரேட் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் ஏர்லைன்ஸ் சேவைகளும் தடைப்பட்டதால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். போரில் திடீர் திருப்பமாக அண்டை நாடுகள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் மன்னிப்பு கோரியுள்ளது. அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தவும், தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டியிருந்தது. அதற்காக வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். அமெரிக்காவுக்கு உதவும் நாடுகள் மீது மட்டுமே இனி தாக்குதல் தொடரும். தேவையில்லாமல் அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று முதல் UAE, கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வெளிநாடுகளுக்கு விமான சேவை மீண்டும் துவங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாய்க்கு வந்து சேரும், அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் குறித்த நேரத்தில் செயல்படும் என எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதேபோல் துபாய், அபிதாபி, மஸ்கட், ஜெட்டா, ஷார்ஜா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து நம் நாட்டிற்கு விமானங்கள் இயக்கப்படும் என ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இவை டெல்லி, மும்பை, பெங்களூரு, மங்களூரு, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கொச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களை வந்தடையும். அதேபோல் இண்டிகோ விமான நிறுவனமும் அதன் சேவையை மீண்டும் துவங்குவதாக அறிவித்துள்ளது. எனினும் பாதுகாப்பு காரணங்கள் கருதி கத்தார் ஏர்லைன்ஸ் இன்னும் அதன் சேவையை துவங்கவில்லை. வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு விமான சேவை முழு வீச்சில் துவங்காவிட்டாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. போர் மேகம் சூழ்ந்த பகுதிகளில் விமான சேவை மெல்ல மெல்ல சீராகி வருவதால் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பத்திரமாக நாடு திரும்பும் வழிவகை பிறந்துள்ளது. இதனால் அவர்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.